முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது குறிப்பாக ஆன்மீக தகவலும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தின பலன்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போது நடந்த ஒரு அற்புதமான விஷயம், அதாவது தன்னுடைய பையனுக்கு வெளிநாட்டில் இருக்கார். வெளிநாட்டில் வேலை கிடைக்கல. ஸோ வேலை வாய்ப்பு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கார், ஒன்று இங்கே வரணுமா அங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய தடுமாற்றம். ஜாதகம் பார்க்குறாங்க, நிறைய பேர்ட்ட பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு இது இல்லை, மனசில் ஒரு திருப்தி இல்லை. அவங்க திடீர்னு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் பார்க்குறாங்க. இந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பு சம்மந்தமாக கேட்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பையன்தான் வேலை வாய்ப்பு விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவள் தான் வேலை வாய்ப்பை விட்டுட்டா, அவள் தான் இது பண்ணிவிட்டா, அவள் தான் நிறுத்திட்டா, வேண்டான்னு சொல்லிட்டா. இல்லை பையன் தான் நிறுத்தினான். இல்லை அவள் தான் நிறுத்தினா, பையன் அவளுடைய நண்பர் பேச்சை கேட்டு நிறுத்தினான்னு பிரசன்னம் வருது. ஸோ இவங்க எதுக்கும் பையன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, பையன்கிட்ட ஒரு இது அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு பையன்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறா அம்மா. அப்போ திருப்பியும் சொல்கிறாங்க, எஸ் இந்த மாதிரி பையன்தான் நிறுத்தினேன், நான் திருப்பியும் வற்புறுத்தி கேட்டேன், பையன்தான், நான் தான், ஆமாம்மா ஃப்ரெண்டை நம்பி நான் நின்றுட்டேன், அவன் வேலையை மாறுறான்னு நானும் நின்றுட்டேன், இப்போ அவன் நன்னா இருக்கா, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு முன்னாடி அந்த பையன் அந்த சப்ஜெக்டை சொல்லவே கிடையாது. பட் ஆஃப்டர் பிரசன்னம் அதை சொன்ன உடனே பெற்றவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது நான் பெத்த பிள்ளை தான், அவங்க சொன்னது நான் பெத்த பிள்ளை தான், அவள் வாயால் ஒரு விஷயத்தை கேட்டால் அது உண்மைன்னு நம்பிட்டேன். பட் இப்போது இதை பார்த்த உடனே இன்றைக்கி தான் என்னால் உணர முடியுது, என் பையன் என்கிட்ட இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அதாவது அவனுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கலேன்னு வருத்தப்பட்ட ஒரு மனம் போய் எங்கிட்ட பையன் பொய் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டா. பாருங்கள், எவ்வளோ ஒரு விஷயங்கள் அந்த உண்மை டப்புன்னு உடச்சி அதில் வெளியில் காமிக்கிறது, அதுதான் ஒரு பெரிய இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இனிமேல் இதை பார்க்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப மன உருகி இந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்போ யாரை நம்புறது இந்த உலகத்தில் இல்லை, இதுதான் பெரியவங்களாம் சொல்கிறா, கடவுளை நம்புன்னு சொல்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறார். பிரசன்னத்தில் எது உண்மை, எது பொய், எது கரெக்ட், எது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிய வருது. ஆச்சரியமான விஷயம் கூட நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம். 1/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய திதி அதிகாலை 5:17 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:49 வரை பூராடம், பின்பு உத்திராடம். தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம மாதத்தினுடைய முதல் நாள். இந்த நாள் எனக்கு ரொம்ப நன்னா இருக்கணும், நான் லைஃப்பில் அடுத்தடுத்து வரணும், நான் ஜெயிக்கணும், முன்னேறணும், எனக்கு இறைவன் வழிகாட்டணும் அப்படின்னு பல பேர்த்தோட வேண்டுதல் இருந்துட்டு இருக்கணும். 1ஆம் தேதி வந்தால் சில பேருக்கு சந்தோஷமாயிடும், அப்பாடா காசு வந்துருமே அப்பாடா அப்படின்னு. சில பேருக்கு ஏண்டா 1ஆம் தேதி வந்தது முருகா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா வந்த மாதிரி தான் இருக்குது போயிடுதே அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா 1ஆம் தேதி கமிட்மெண்ட்ஸ்னா நிறையா இருந்துருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரி பலவிதமான எண்ணம் இந்த 1ஆம் தேதி ஒரு மனிதனுடைய லைஃப்பில் மாற்றுது. எல்லாத்துக்கும் நல்ல மாற்றம் வரணும்ல, இந்த மாற்றம் வரத்துக்கு ராசி பலன் உதவியாக இருக்கணும். அதை நானும் வேண்டிண்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு இதோ 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் உழைப்புகள்லாம் இருக்குது, முயற்சிகள்லாம் இருக்குது, நல்லதெல்லாம் நடக்கும். வீடு, இடம், பொருள், வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விடாது பல விஷயத்தை யோசித்து கொண்டு இருப்பீங்க, இப்படியாக்கும் அப்படியாக்கும் பல. இதனால் என்னென்னா ஒரு காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும். ஃபஸ்ட்டு அந்த காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும்.
கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்கிறது தான் சிம்பிள். என்னென்ன உங்களுடைய 5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாலோ அதை அப்படியே எடுத்து செயல்படுத்திட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. சில பேர் உங்களை பற்றி பேசும்போது மன சங்கடமாகும். இல்லை இவ்வாலாம் என்ன இப்படி நினச்சே பார்க்கல, என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்களே, ஏன் இப்படி சே, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தேடுவேல் 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 ஆடே எங்கள் அப்பா, அந்த தேடி தேடி இது கிடைக்காம விடவே மாட்டேன். அதுக்கு எடுக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு வெளியில் வரும். ஏய் இதெல்லாம் சின்ன வயசில் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி யோசனை கடைசியில் தேடுறதை மறந்துடுவேன். அந்த மாதிரி பல நேரங்களில் சிலதை மறந்து வைப்பில். ஏன்னா பல யோசனை, வேற ஒன்றும் இல்லை, பல யோசனை. இந்த யோசனை இருக்கும்போது தேடுதல்கள் இருக்கும். தடங்கல்கள் வர்றது, இந்த தடங்கல்கள் போகிறதுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப மஸ்ட்டு. மேஷ ராசிக்கு முயற்சிகள் பல விதத்தில் உதவும். சொந்த பந்தங்கள்லாம் நம்பலாமா வேண்டாமா, குட் ஆர் பேட், இப்படி சொல்கிறா ஓகேவா இல்லையா, இப்படி பலவிதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் மனசில். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுதே கொஞ்சம் சூதாரிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே, வா பாரு, முந்தியெல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தா இப்போ பாரு எப்படி மாறுதல் இருக்கு. முந்தியெல்லாம் மதிக்கவே மாட்டா, இப்போ பாரு எப்படி மதிக்கிற, காசு வந்தால் மதிப்பா சார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவான். இன்னொருத்தர் பாரு முந்தியெல்லாம் காசு இருக்கும்போது என்ன மதிப்பு, இப்போ பாரு கண்டு கூட மாட்டேங்கிறா. மதிப்பு மனுஷனுக்கு இல்லை சார், காசுக்கு தான், பதவிக்கு தான் அப்படின்னு பக்கத்தில் இருக்க சொல்லுவாள். 2 துருவத்தையும் பார்த்துடுவேன். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாளா சார், உண்மையானவா ஒரே ஒருத்தர், கடவுள் காமிக்க மாட்டேங்கிறாரே. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், பல நேரத்தில் யோசிக்கிறேன், எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பல சில யோசனைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்பப்போ ஏற்படும். இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டுருப்பேன். பல நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா பாசிட்டிவான திங்கிங் தான் இனிமேல் நம்ம வச்சுக்கணும். யாரையும் நம்பப்படாது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கையெழுத்து போட்டு பத்திரத்தில் எழுதி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் சில பேர் உங்களை எதிர்த்து சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு கடமையை செய்யுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களே, நல்வழி இறைவன் காமிக்க மாட்டாரான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம், டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில முயற்சிகள்லாம் விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக ஒரு காரியத்தை செய்வேல், அது மற்றவாளுக்கு அது ரொம்ப பிடித்தமானதாக மாறும். மிதுன ராசி அன்பர்கள் பேச்சில் திறமை கொண்டவர்களாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் கண்டிப்பாக பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலை வேண்டாம். பல நேரங்களில் பல பேர் தளர்ந்து உங்களை பேசினாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல், தைரியமாக இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு கடக ராசி அன்பர்களே, எல்லா வேலையும் என் தலையில் போட்டுட்டான். எப்பா சாமி முடியல, நானும் படாத பாடுபடுறேன். 1 2 3 சொல்ல முடியாது சார். எப்போ சார் நல்ல நேரம், எப்போ நல்ல நேரம், முடியல அப்படின்னு பல நேரங்களில் இந்த பழைய படத்தில் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. அதே மாதிரி பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கணவர் மனைவி ஃபேமிலியில், மனைவி கணவர் ஃபேமிலி மேலே இவ இதுக்கு சும்மா வந்துட்டே இருக்கா, பா ஃபோன் எடுத்தா நச்சுங்கிறாங்கன்னு படத்தில் சில மாதிரி ஃபோன் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க சார். பேசுகிறா அப்படி என்னத்தை பேசுகிறாளோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகராசி என்பர்கள் இல்லாத பிரச்சனைக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற யோசனைகள் வந்துட்டுருக்கோம். கேமராமேனாக இருந்துட்டுருக்கவங்க, சினிமாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, பாட்டு கற்றுட்டு இருக்கிறவங்க, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க,
ஃபிசிக்கல் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய சான்ஸ், புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை ஆட்டோ மோடில் போடணும்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். எஸ்ஓபி மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆஃபீஸ் நடக்கணும். ஃபஸ்ட்டு பணத்துக்காக நம்ம கஷ்டப்படணும், பணம் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்து பார்ப்பீங்க. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில முக்கியஸ்தர்கள் வந்து சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விரயம் பண்ணால் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அதனால் முந்தி இருந்த சில நபர்களை மாற்றி புது நபர்களை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றமும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் விரயமாக இருந்தாலும் பின்னாடி லாப பிரயாணமாக மாறும். கவலை வேண்டாம். சிம்மராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து முந்தி மாதிரி இப்போல்லாம் யோகா, தியானம், எக்ஸசைஸ் வந்து ஃபிட்னஸுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இனியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாருங்களேன், அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் பாருங்கள், நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி ஒரு 10 நாள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் விட்டுவிடுவேன். இப்படி பல வருஷங்களாக பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பாதியாக இருந்து கொண்டு இருக்குது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பணம் வரும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேருக்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது தப்பு கிடையாது. இருப்பினும் அதில் நம்மளுடைய ஐடென்டிட்டி போயிடக்கூடாது. அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக அனுபவம், தெய்வீக அனுகிரகமும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. மீன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். மாற்றங்களே மாறாதுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். சில மாற்றம் தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. பலவிதமான யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் பயம் கலந்த யோசனைகள்லாம் இருந்துட்டுருக்கு. சக்ஸஸ் ஆகிடுமா ஆகாதா, எஸ் நோங்கிற பலவிதமான யோசனைகள் இருக்கும். முந்தியெல்லாம் சில கோயில்களுக்கெல்லாம் போய், சில ஆசிரமங்களுக்கெல்லாம் போய், சில புண்ணிய கஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி சில நேரங்கள் நீங்கள் எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துருக்கோம், ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புதுசாக ஒரு கதையாசிரியராக இருந்துட்டுருக்கவங்கள மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவருடைய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். பிடித்தவாளை சந்திப்பேல். முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் இந்த உலகத்தில் முக்கிய அன்பெல்லாம் வைக்கிறா, எப்போ எல்லாம் போலி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசில் நினச்சின்னு இருப்பில். எது நடக்கிறதோ அது நன்மைக்கேங்கிற எண்ணங்கள் மனசில் போகும். மீனராசி நண்பர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். சில வியாபார ஸ்தலங்களில் நிறைய பேர் கேட்குறது, சார் எனக்கு வந்து வியாபாரம் சரியாக ஓட மாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிற பரிகாரத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எவ்ரி மண்டே, அதாவது திங்கக்கிழமை நாளில் அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம், உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கப்படாது, ரோகிணி அஸ்தம் திருவோணம் எழுதி வச்சுக்கோங்க. ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆர் எவ்ரி மண்டே திங்கக்கிழமை நாளில் மாவிளக்கு போடணும். எந்த கடையில் இருக்கலாம் அந்த கடையில் மாவிளக்கு போடணும். மாவிளக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா மாவிளக்கு மா இலையை வச்சு அழகாக ஒரு 5 இலையை வச்சுட்டு சில அப்படியே அழகாக நட்சத்திரம் மாதிரி வைக்கலாம். அதாவது சுற்றிலையும் இலை மாதிரி அப்படியே சுற்றிலையும் வைக்கலாம். பூ மாதிரி சுற்றிலையும் வச்சுட்டு நடுவில் வந்து மாவிளக்கு வைக்கலாம். மாவிளக்கு இதை வந்து போடுறது ரொம்ப விசேஷம். போட்டுவிட்டு நல்ல மனசார குபேரரை வேண்டிக்கோங்க. இது வந்து குபேரருக்காக போடுறது. குபேரரை வந்து மனசார வேண்டிக்கோங்க. வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லிவிட்டோம். இப்படி ஒரு 9 வீக்ஸ் ஆர் இந்த 9 நட்சத்திரங்கள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தடை இருந்தால் கூட அதில் வந்து நிறைய தடங்கல்கள் கொடுக்கும். ஸோ இந்த வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். இது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, நாள் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு பிராயஸ்தமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும், பெரிய மாற்றங்கள் தெரியும். இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பெரிய பலன்களை தரும்.
ஒருத்தங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்க வந்த ஜாதகம் பார்க்க வந்தவா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தா, சார் நீங்கள் சொல்கிற நவக்கிரக தீபம் போட்டேன், அதுக்கப்புறம் நவக்கிரகத்துக்கு இந்த தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன், டிவியில் நீங்கள் சொன்னது அதே மாதிரி நரசிம்மருக்கு வெளியில் போகும்பொழுது அக்ஷதையை போட்டுன்னு நான் போவேன், வீட்டுக்குள்ளே வருவேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து கதவை திறக்கும்போது வரலக்ஷ்மி வரலக்ஷ்மிங்கிற நாமத்தை வந்து நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு. அதே போன்று பார்த்துட்டு இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உண்டு. வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை, அதே மாதிரி நெல்லிக்கனி மாலை நான் எப்போவுமே போடுறது உண்டு. இதெல்லாம் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துன்னு ஒரு 10 சப்ஜெக்ட் நான் சொன்ன ஒரு 10 சப்ஜெக்டை ரெகுலராக ஃப்ரம் மார்னிங் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த விளக்குலேருந்து ஆரம்பித்து அன்டில் அவங்களுடைய தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொன்ன விஷயத்த ரொம்ப அழகாக ப்ராப்பராக கடைபிடிச்சா. அவங்க சொன்னாங்க 40% என்னுடைய லைஃபே மாறிடுது சார், முந்தி இருந்ததை விட ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றும்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது காலையில் ஒரு கற்றுவேன். அந்த கத்துறது பார்த்துட்டிங்கன்னா பக்கத்து வீடு எதிர் வீடு சுற்றியில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கேட்கும் சார். அவள் வந்து காலையில் என்னை டென்ஷன் படுத்தி எனக்கு வந்து உண்மையாகவே சொல்ல பிளட் ப்ரெஷர் மட்டும்தான் இல்லை, அதாவது ப்ரெஷர் ஏறி அந்தளவுக்கு ஒரு பாடாப்படுத்தின்னு இருந்தது. பட் இப்போது அப்படி கிடையாது சார் உண்மையாகவே. ஏன்னா நான் வந்து நேரத்தை எந்திரிச்சிட்றேன்ல, விளக்கு போட்டுட்டு ரொம்ப அழகாக எனக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் என் குழந்தைய வேலைக்கு அனுப்புகிறேன், என் ஆத்துக்காரை வந்து ரொம்ப அழகாக அவருக்கும் எடுத்து எல்லாம் செயல்படுத்தி கொடுத்துட்றேன். அவள் லேட்டானா அதுக்கு மட்டும் நான் சொல்லுவேன், மற்றபடி எதுவுமே கிடையாது சார். ரொம்ப அழகாக என்னோடய நாளை வந்து நிர்ணயிக்கிறேன். ரெண்டாவது, நான் வேலைக்கு போகிறது, நான் கிளம்பும்போது முந்தியெல்லாம் கடைசி நிமிஷத்தில் வெளியில் போய் சாவி ஐயோ மறந்துட்டேன், ஃபேனை போடமா, ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணேன், இப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தை எந்திரிக்கிறேன்ல, ஐ ஹவ் என்ன சார் ரொம்ப பிளென்டி ஆஃப் டைம் வந்து எனக்கு வந்து மிச்சமாகுது சார். நான் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எல்லாம் எடுத்துட்டோமா அப்படின்னு பார்த்து ஞாபகார்த்தமாக கடந்த 6 மாதமாக நான் ஒரே ஒரு தடவை தான் மறந்துருக்கேன், எதுவுமே மறக்கலை, ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார். இது ஒரு விஷயம். போகும்பொழுது பார்த்துட்டுலாம் மனசை நிம்மதியாக வச்சுக்கிறேன், எங்கே எப்படி பிஹேவ் பண்ண எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் எது, செகண்ட் சர்க்கிள் எதுங்கிறத ரொம்ப அழகாக முடிவு பண்ணிவிட்டேன் சார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னான். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்க லைஃபே 40% டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதுதான் நம்மளுடைய ஆன்மீக தகவல் பண்ணக்கூடிய ஆச்சரியம்னு சொல்கிறது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து 4 நட்சத்திரம் பலாபலன்கள் பார்த்துட்டோம். அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு another 4 டேஸில் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 10 டேஸ் கிளாஸுங்க. இந்த 10 டேஸ் கிளாஸில் ஆன்லைனில் ஜூம் கிளாஸாக நடக்க போகிறது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9790991004 7358409425 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போவீங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படியோ இறைவன் துணை நிற்கிற. முந்தியெல்லாம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இப்போ பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதே அப்படிங்கிற சந்தோஷங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப வயசானவா யாராவது சமீபத்தில் இழந்திருந்தால் அதை பற்றிய துக்கங்கள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பய உணர்வுகளோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நான் பட்ட கஷ்டத்தில் நினச்சி பார்த்தா இப்போ வருத்தமாக இருந்துட்டுருக்கு. பல பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சேரிட்டியெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பெண்கள் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆண்டர்ப்ரனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி நண்பர்களே. துளாராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் வெற்றி பெறணும், பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக எடுத்து பண்ணணும். குறிப்பாக கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸ் சேரணும் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிறவங்க, பப்ளிக் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக காத்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆச்சரியங்கள் இருக்குது. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. அரசாங்கத்திலேருந்து உதவிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, இன்றைக்கி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், முக்கியமான இடங்களில் முக்கியமான செலிப்ரிட்டிஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்க மூலமாக கான்டாக்ட்ஸ் கிடச்சி அதன் மூலமாக உங்கள் தொழிலை பெருக்கிறதுக்கு
சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் துளாராசி நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்களை பற்றி யோசிப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே சமயத்தில் திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ தேவலை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். வெளிநாட்டில் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மேலே போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, படிப்பும் வேலையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு. கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுராசி அன்பர்களே, பா என்னை போட்டு சாதாரணமாக படுத்தலை, இறைவன் போட்டு பாடாப்படுத்தி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். ஆமாம் சார், நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், இருந்தாலும் சில வேறு காசு நிற்க மாட்டேங்குது சார், எனக்கெல்லாம் டைமெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். மாறிடுச்சான்னு பா இப்படி படுத்துறது அப்படின்னு சில நேரங்களில் சில யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கு. அதெல்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பல நேரம் பல பேர்த்த பார்த்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ஏற்படாது. இவா ஏன் இப்படி இருக்கா, நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்துங்க, வேலையில் இருக்கவா வேலையில் கவனம் செலுத்துங்க, குடும்பத்தில் இருக்கவா கடமையை மட்டும் பண்ணுங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. டூ யுவர் டியூட்டி, இட் ஆல்வேஸ் கெட் சக்ஸஸ் ஃபார் யூ அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எடுத்து செயல்பட்டு பாருங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு? தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, சில நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரதிபலன் எதிர்பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாள். சொந்த பந்தத்தில் யாருக்கா கல்யாணம், நீங்கள் பேசி முடிவு, அதெல்லாம் சூப்பர், ஆஹா பொண்ணு வீட்டில் ஓகேன்னாச்சு, நீங்கள் ஏன் கவலை கிடைக்கும் போது திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி படபடன்னு அந்த காரியத்தை எடுத்து செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருப்பா. ஆசிரியராக இருந்துருக்கிறவா, லெக்சரராக இருந்துருக்கா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கா, புதிய இடத்துக்கு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மற்றவாளுடைய பேச்சை கேட்டு சில நேரங்களில் சில காரியத்தை முடிவெடுக்கப்படாது. கவனம் என்பது தேவை. உங்களுடைய சுய சிந்தனையில் பண்ணணும். இப்படி தாங்க பேசி இந்த காரியத்தை முடிச்சு விட்டேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடப்படாது. அதனால் மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி மற்றவா காரியத்துக்கு வேகமாக செயல்பட்டு சில காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. அதே போன்று உங்கள் காரியத்தில் இருக்கும்போது 100% யோசிச்சுக்கணும். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி நேயர்களுக்கு.